அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ கஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். அல்லாஹ் திருக்குரானில் சூரா யூசுஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள அத்தாட்சிகளில் பல்வேறு அத்தாட்சிகளை மக்கள் பார்க்கிறார்கள். அது வானத்தில் உள்ள அத்தாட்சியாக இருக்கலாம், பூமியில் உள்ள அத்தாட்சியாக இருக்கலாம். இந்த அத்தாட்சிகளை கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவைகளை அவர்கள் பொருட்படுத்தாதவர்களாக அல்லது மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வானங்களில் பூமியில் இப்படி பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. பல மக்கள் அந்த அத்தாட்சியை டெய்லி கடந்து செல்கிறார்கள். ஆனால் அதை பற்றி சிந்தித்து நல்லுணர்வு பெற்று அதன் மூலமாக என்ன பலனை அடைய வேண்டுமோ அதை அடையாமல் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக அல்லது அதை கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இப்படி பல்வேறு அத்தாட்சிகளை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பேசுகின்ற பொழுது, உதாரணமாக தஃப்சீர் இப்னு கஸீரில் இந்த வசனத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லப்படுகிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரும்பாலான மக்களின் கஃப்லானா என்னது, பொடுபோக்க கவனிக்காமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. எது முக்கியமான விஷயமோ அதில் கவனம் செலுத்துறது இல்லை. அதில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிச்சிட்டு முக்கியமான விஷயத்தில் கவனத்தை சிதறப்படுறது. இப்படிப்பட்ட அடிப்படையில் எது முக்கியமான விஷயமோ அந்த விஷயத்தில் கஃப்லாவில் இருக்கிறாங்க. அந்த கஃப்லாவில் இருக்கிறனால அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, கவனம் இல்லாமல் அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்படியே வாழ்ந்து வாழ்க்கை முடிஞ்சிருது. அப்போ இந்த வசனத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அப்படின்னு சொன்னால் எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள். உதாரணமாக திருக்குரானில் அல்லாஹ்வுடைய ஆயாத் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று திருக்குரான் வசனம், அது ஒரு வகையான அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள். இப்போ அல்லாஹ் தன்னுடைய திருக்குரான் வசனத்தை ஆயாத்துன்னு சொல்லி காட்டுறா. அதை பற்றி உள்ள வசனங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆயாத்துல் கவுனியா அப்படின்னு சொல்லுவாங்க. எவைகளெல்லாம் படைப்புகளாக இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று சொல்லப்படும். இப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அப்படின்னு வருகின்ற பொழுது, ஒன்று ஷரியா ரீதியான அத்தாட்சி, அதாவது இறைவன் அனுப்பிய திருக்குரான் வசனங்கள். உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக்க பில் ஹக். இவைகள் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளாக இருக்கின்றன. அதாவது அத்தாட்சிகள். இந்த இடத்துல என்ன மீனிங்கு, திருக்குரானுடைய வசனங்கள். திருக்குரானுடைய வசனங்கள்னு சொல்லாமல் அத்தாட்சிகள் ஆயாத்துகள் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஓ இன்னக்க லமினல் முர்சலீன். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நீங்கள் நிச்சயமாக ஒரு இறை தூதராக இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல ஆயாத்துக்கு என்ன மீனிங்கு, திருக்குரானுடைய வசனங்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் இது மாதிரி நிறைய வசனம் வருகிறது. உதாரணமாக சூரா ஆல இம்ரான் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அப்போ நிச்சயமாக வானத்துடைய படைப்பு, பூமியினுடைய படைப்பு, இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலே, அதே போல் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆயாத் இருக்கிறது. இந்த ஆயாத்துக்கு என்ன மீனிங்கு, இது இறைவனுடைய அத்தாட்சிகள். அதை அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது இது ஆயாத் அல் கவுனியா அப்படிம்பாங்க. கவுனினா அதில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே உள்ளடக்கும். எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் அடங்கும், படைப்பாளனை தவிர மற்ற விஷயங்கள். உதாரணமாக
வானம், பூமி, மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், இது அப்படி அவர் லிஸ்ட் போட்டிருக்கிறாரு. இங்கே ஒரு ஸ்காலர், நம்ம என்ன வேணால் லிஸ்ட் என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளலாம். நட்சத்திரம் வருது இங்கே. அதே மாதிரி சூரியன், சந்திரன், சொன்ன மாதிரி நட்சத்திரத்தை அவர் விட்டார் தான் இங்கே. சரியா? இப்போ அதே மாதிரி நட்சத்திரங்கள், கோளங்கள், அதே மாதிரி உயிரோடு உள்ளவை, உயிர் இல்லாதவை, அப்படின்னா எல்லா உயிரினங்களும், உயிர் இல்லாத ஜட பொருட்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய படைப்பு, இப்படிப்பட்ட பல்வேறு இறைவனுடைய படைப்புகள் சம்பந்தமாக என்ன வசனமெல்லாம் சொல்லப்படுகிறதோ இவைகளெல்லாம் என்னுடைய ஆயாத்துகள். இப்போ திருக்குறானில் இறைவனுடைய படைப்பு, அத்தாட்சிகள், இப்படிப்பட்ட வசனங்கள் எவ்வளோ வசனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மியான வசனம் இருக்குமா, நிறைய வசனம் இருக்குமா? நிறையான எவ்வளோ ஒரு தோராயமா? ஒரு 1000 கிட்ட இருக்குமா? இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு 1000 கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ வசனம் வானத்தை பற்றி, பூமியை பற்றி, படைப்பை பற்றி, பயிர்களை பற்றி, விளைச்சலை பற்றி, இரவு பற்றி, இரவும் பகலும் மாறி மாறி வருவது, அதை சிந்திச்சு பாருங்கன்னு எவ்வளோ வசனம் இருக்குது? நிறைய வசனம் இருக்குது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த இறைவனுடைய இந்த அத்தாட்சிகளை எல்லாம் சிந்தித்து பார்ப்பது பல வகையில் நமக்கு நன்மையை தருகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். பல வகையில் இதை சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரு அல் ஆயாத்துல் கவுனியா அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குரான் தஃப்சீர் அகாடமிலேருந்து ஒரு பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதுலேருந்து சில நோட்ஸ் எடுத்துருக்கிறேன்னா, வேறையும் நம்மகிட்ட நோட்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பு எப்படி அப்படின்னு சொன்னால், இது ஒரு லெக்சரில் எல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்த தலைப்பில் உள்ள விஷயம்லாம் பேச முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு டைப்பான அறிமுக ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு தொடர் மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 ஒரு உரைகளில் ஓரளவுக்கு அதை என்ன செய்யலாம், வேறு கோணங்களை நம்ம வேறு கோணங்களில் இதனுடைய கருத்துக்களை பார்க்க முயற்சி பண்ணலாம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க பொறுத்து நம்மளும் என்ன செய்யலாம், அந்த தொடர்ச்சியாக செல்வதை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு ஒரு டைப்பான ஒரு அறிமுகம், அது சம்பந்தமான சில கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த ஆயத்துல் கவுனியா, அப்போ இந்த ஆயாத்துகள் அத்தாட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தாட்சிகள் எதற்காக சொல்லப்படுகின்றன திருக்குறானில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கோணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று வந்து என்னென்னா, அல்லாஹ்வுடைய படைப்பாளன் அவன் ஒருவன் தான் படைப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து ஏகத்துவம், அவனுடைய ஏகத்துவத்தை அவன் படைப்பாளனாக தனிப்பட்ட முறையில் தனித்தவனாக படைப்பாளனாக இருக்கிறான் அப்படின்ட்டு தனித்த ஒரு படைப்பாளனாக இருக்கிறான், தனித்த ஒரே படைப்பாளனாக இருக்கிறான் அப்படின்ற கருத்தை நிறுவுவதற்கு இந்த அத்தாட்சிகள் உதவுகின்றன. இப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இதுலையும் நம்ம என்ன செய்யலாம், நிறைய திருக்குறானுடைய வசனங்களை பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டான வசனத்தை இப்போ இந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இப்படிங்கிற வசனம் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வருகிறது பக்கராவில் 163வது வசனம். இந்த 163வது வசனம் என்ன, வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இலாஹ் ஒரே இலாஹ், அப்போ உங்களுடைய வணக்கத்துக்குரிய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். இதுக்கு அடுத்த வசனம் தான் பெரும்பாலும் ஆயத்துல் கவுனியா, இறைவனுடைய படைப்பு சம்பந்தமான ஆயாத்துக்களை பற்றி பேசுகிற திருக்குறான் நிறைய வசனம் இருந்தால் கூட பிரபல்யமாக இந்த வசனம் சொல்லப்படும். ஏன்னா இந்த வசனத்தில் பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? சூரா பக்கராவில் فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த லிஸ்ட்டில் ஒன்றொன்னையும் நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய விளக்கங்களை என்னென்னு பார்க்க யோசிச்சோன்னு சொன்னால் எல்லாம் டீப்பாக எவ்வளோ வேணால் நம்ம போகலாம். இப்போ இதில் வந்து வானத்தினுடைய படைப்பு, பூமியினுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருவது, வானத்தின் படைப்பு, பூமியின் படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருவது, இந்த
செட்டு நிறைய இடத்துல வருது. கரெக்ட் தானே? அதாவது ஹல்கி சமாதி ஒல்லாதி ஒக்திலாஃபி லைலி ஒன்னஹர், இந்த செட்டு எங்கே வருது குரானில்? நிறைய இடத்துல வருது. அப்போ வானத்தினுடைய படைப்பு, பூமியினுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருவது, இதை நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்க மாட்டீங்க அப்படின்றது வந்து திருக்குரான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் நம்ம என்னைக்காவது வானத்தினுடைய படைப்பு, பூமியினுடைய படைப்பு, குறைஞ்சபட்சம் இரவு பகலையே மாறி மாறி வருது, இப்படி யோசிச்சிருக்கோமா? நம்ம இதுவரை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா டைம் இல்லை, அதை நம்மளை குறை சொல்ல முடியாது, நமக்கு நேரம் இல்லை. அது இரவு பாட்டுக்கு வருது, பகல் பாட்டுக்கு போகுது. அதே மாதிரி ஹயாத் மௌத்து சுபஹான் அல்லாஹ் அது பாட்டுக்கு வருது. இப்போ இங்கே காயல்பட்டினம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சகோதரர், ஆமாம் ஒரு சகோதரர் நம்ம மக்களோடு சேர்ந்து இது மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியில் நல்லா கலந்துக்கிறார். அவர் நல்லா எல்லாட்டையும் பேசி எடுத்து முடியுது. அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகிறாரு, ரூஹ் பிரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த சகோதரருக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தானே, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு உடல் ஆரோக்கியம் நோய் ஒன்றும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது ஒரு பிரச்சனை, அதனால் பாதிக்கப்பட்டார். இப்போ சில பேர் நம்ம இறந்த பிறகு சொல்லுவாங்க, இல்லைங்க அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தார், அப்படி அப்போ நமக்கு செய்தி வரும். இவரை பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ் அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆச்சரியம். அதுவும் அதுக்கு முந்தின நாள் போய் கலந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க சில பேர். அப்போ தான் அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அந்த ஃபோட்டோ போட்டு அவர் பின்னாடி நிற்கிற அதை சுட்டி காட்டி இவர் தான் அந்த பார்ட்டி அப்படின்னு அடுத்து நாள் போடுறாங்க ஃபோட்டோ. என்ன செய்ய முடியும்? அப்போ இரவு வருது, பகல் வருது. நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் இரவு வரும், பகல் வரும், மௌத்து வரும். அப்போ இறைவனுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திச்சு பார். இது ஒரு சிம்பிளான விஷயமா நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, நம்ம யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் தான் சொன்னால் வானத்தை பற்றி யோசிப்பா, பூமியை பற்றி யோசி, இரவு பகல் மாறி மாறி வருது. அப்போ இதில் என்ன சூட்சுமம் இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாக்கிலூன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதில் என்ன இருக்குது, அதில் படிப்பினை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நம்ம அந்த சிந்திக்கக்கூடிய மக்கள் லிஸ்ட்டில் இல்லையா? நம்ம அதை யோசித்து பார்க்கலையா? யோசித்து பார்க்கணும் தானே. இப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இறைவன் படைப்பாளன், அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் ஒருவன் தான் இலாஹ், அவன் ஒருவன் தான் ரப் என்று சொல்லக்கூடிய இதை சுட்டி காட்டக்கூடிய அடிப்படையில் திருக்குரான் அந்த வசன அமைப்பு இருக்குது. அந்த இறைவனை இந்த படைப்புகளை சிந்தித்து பார்த்தால் அந்த இடத்துக்கு போகலாம். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது ஒரு வகையான கோணம். இன்னொரு வகையான கோணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வணக்கத்துக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமைக்கு மிக முழு சொந்தக்காரனாக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை எதில் இருக்குது? என்னுடைய சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்குரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருக்குரானில் வந்து சூரா பக்ராவில் அதான் ஸ்டார்டிங்லேருந்து ஓதி வரோம். ஃபஸ்ட்டு கமெண்ட், ஃபஸ்ட்டு கட்டளை ஞாபகம் யாருக்கு என்னென்னு? முதல் கட்டளை சூரா பக்ராவில் அது என்னன்னு சொன்னால், யாயு ஹன்னாஸ் ஓபுது ரப்பக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மக்களே என்று மக்கள் அழைக்கிறான். கரெக்டாக இந்த வசனத்தில் நிறைய நம்ம தாவா ரீதியான கிளாஸில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம வேறு வேறு கோணத்தில் நிறைய தடவை நம்ம ரிப்பீட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கோணத்துக்காக ரிப்பீட் பண்ணுறோம். அதுவும் அதோட தொடர்புடைய ஒரு விஷயந்தான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை நீங்கள் உங்கள் ரப்பை வணங்குங்கள். உங்கள் ரப்பு யார், ஏன் வணங்க வேண்டும் என்று அடுத்து என்ன சொல்றான்? அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவன் தான் படைத்தான். அப்போ அவன் வணங்கப்படுதல் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படை என்ன? உங்களை அவன் படைச்சான், அவன் தான் படைப்பாளன், உங்களுக்கு எல்லாத்தையும் அவன் தான் தந்திருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட படைப்பாளன் என்ற அடிப்படையில் வணங்கப்படுதல் என்பதற்கு டைரக்டாக என்ன ஆகுது? உரிமை பெற்றவனாகிறான், தகுதியானவனாக இருக்கிறான், உரிமை பெற்றவனாக இருக்கிறான். அப்போ வணங்கப்படுதல் என்பதற்கு முழு உரிமை யாரிடம் இருக்குது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. வணங்கப்படுதல் என்பதற்கு எப்படி முழு தகுதி என்று சொன்னால் அவன் தான் முழு படைப்பாளன், மற்றவங்க என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வந்து திருக்குறளுடைய வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை ஹாதா ஹல்குல்லா, இது அல்லாஹ்வுடைய படைப்பு, நீங்கள் வணங்கக்கூடிய மற்றவைகள் எதை படைத்தன என்று காட்டுங்க, ஒன்று படைக்கல. அப்போ எது படைக்கலையோ அது எப்படி வணக்கத்துக்கு தகுதியாகும்? எது படைக்கப்பட்டதோ அதுதான் வணங்கப்பட வேண்டும். இப்போ அதனால தான் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
இந்த அதாவது சூரியன் சந்திரன் இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அப்போ லா தஸ்ஜுது லிஷம்சி ஒலா லா தஸ்ஜுது லிஷம்சி ஒலா லில் கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குந்தும் இய்யாஹு தாபுதுன், இப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்போ சூரியனை வணங்காதீங்க, சந்திரனை வணங்காதீங்க, ஆனால் இவைகளையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளனை வணங்குங்க. அதனால தான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள் கொடைகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் நமக்கு தந்த விளைச்சல், கரெக்டா, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறுவடைகள், இதனுடைய பலன், இதற்காக அல்லாஹ் நமக்கு பூமியை விளைச்சலுக்கு பொருத்தமாக ஏற்படுத்தி இருக்கிறான், மழையை பொழிய செய்கிறான், சூரியனை அதனுடைய வெளிச்சத்தை தருகிறான், அதற்கு பல்வேறு பிராணிகள் நமக்கு உதவி செய்கின்றன. இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதை உணர்ந்து நம்ம யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் மாற்றமாக என்ன நடக்குது? இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஊர்களையும் இப்போ பல்வேறு விழாக்கள் அதெல்லாம் கொண்டாடப்படுவது எதுக்காக? படைப்புகளை முற்படுத்தி விழா கொண்டாடப்படுவதை பார்க்குறோம். நான் இப்போ எதை சொல்கிறேன்னு புரிஞ்சு தானே உங்களுக்கு? படைப்புகளை முற்படுத்தி இது மாதிரி எல்லா இடத்துலையும். அதே மாதிரி டிசம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் என்ற அந்த ஒரு விழாவை அவங்க கொண்டாடினாங்க. அது ஒரிஜினலாக அந்த ஐரோப்பிய நாடுகளில் மற்ற பகுதிகளில் குறிப்பாக நார்த், அதாவது குறிப்பாக குளிர் பகுதிகளில் அந்த வின்டர் டைமில் இந்த மாதிரி குளிர் காலங்களில் சூரியன் என்ன செஞ்சிடும், ரொம்ப தாழ்வான அந்த மட்டத்தில் சூரியன் உதிக்கும். அப்போ சூரியன் கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போ சவுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியானம், அதாவது ஜூலை ஆகஸ்ட் சூரியன் எவ்வளோ மேலே இருக்கும்? கிட்டத்தட்ட செங்குத்தாக மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 87 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, 87 82 டிகிரி வாட் எவர் இட் இஸ். அப்போ 90 டிகிரி மேலே இருக்கும். விண்டரில் எவ்வளோ இருக்கும்? இப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? சாயங்காலம் நீங்கள் உதாரணமாக மத்தியானம் பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த ஆங்கிளில் இருக்கும்? ஒரு 40 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா சம்மர்லேயே எங்கே தான் இருக்கும்? 40க்கு கீழே தான் சம்மரில் இருக்கும். இப்போ விண்டரில் எங்கே போயிடும்? விண்டர் அப்படி எந்திரிச்சு அப்படி தூரத்தை அப்படி தரமட்டத்தில் தெரியும் சூரியன், அப்படி லேசாக வந்துட்டு போயிடும். அப்படி சூரியன் போய் 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 சூரியன் செத்து போயிருமா என்னவோ தெரியாது அப்படின்ற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப உயிர் பிச்சு என்ன செய்யும்? விண்டரை தாண்டி என்ன செய்யும்? சம்மர் நோக்கி வரும். அதனால தான் அது பேர் விண்டர் சால்ஸ்டிஸ் அப்படிம்பாங்க. விண்டர் சால்ஸ்டிஸ்னா அந்த டே டைம் ரொம்ப கம்மியானதுலேருந்து திரும்ப டே பெருசாக தொடங்கும். அந்த டே சேஞ்ச் ஓவர் ஆகிறது பீரியட் தான் அந்த டைம். அதான் பெரும்பாலும் டிசம்பர் 21 ஒவ்வொரு வருஷத்துக்கு லைட்டாக மாறும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி விண்டர் சால்ஸ்டிஸ் இருக்குது, அது டிசம்பர் 21 இந்த வருஷத்தில். பட் இந்த ரேஞ்சில் தான் அந்த டைம் இருக்கும். அப்போ அதுக்கு அந்த இயற்கையான அடிப்படையில் சூரியன் திரும்ப வரும்பொழுது மக்கள்லாம் சந்தோஷத்தில் கொண்டாடின, அதனால அதை கடவுளை நினச்சி கொண்டாடினது, அதுக்கு விழா நடத்தினது, இப்படியெல்லாம் உள்ள விஷயங்கள் தான் என்னவா மாறிச்சு? இப்படி கிறிஸ்மஸாக மாறிச்சு அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன அறிவுரை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், படைப்புகள் இவைகளையெல்லாம் பார்த்து என்ன உணர்வு பெற வேண்டும் என்றால், இவைகளையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளன் அவன் எவ்வளோ மகத்துவமானவன் என்று விளங்க வேண்டும் என்ற அந்த கருத்து அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹு வணக்கத்துக்கு உரியவன், அதற்கு தகுதியானவன், அதற்கு முழு உரிமை பெற்றவன், இப்படிங்கிறத நிலைநாட்டுவது இந்த அடிப்படை. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டுறான். இதை எது? அவன் படைப்பாளன், வணக்கத்துக்கு உரியவன் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக எங்கே பார்க்கலாம்? இன்னொரு வசனம். நான் வேறு மாதிரி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. நம்ம படைச்ச நோக்கம் என்ன? வசனம் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அப்போ மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே மட்டும்தான் நான் படைத்தேன். இது அதனால் இந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்கிறா? உன்னை படைச்ச ரப்ப நீங்கள் வணங்குங்க. அப்போ இந்த நோக்கம் ஏற்கனவே அல்லாஹ் இதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நம்மகிட்ட சொல்லி காட்டுறான்ல, அப்படிதான் அர்த்தம். மனித சமுதாயத்தை பார்த்து இந்த நோக்கத்துக்கு தான் படைச்சா, அப்போ நீ வணங்கு அப்படின்னு நம்ம கட்டளை இடுகின்றான். அப்போ படைப்பாளன் என்ற அந்த விஷயத்தை விளங்குறது, அவன் நமக்காக இந்த படைப்புகளை தந்திருக்கிறான் என்ற விஷயங்கள், அவன் வணக்கத்துக்கு உரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு கோணம் இருக்கிறது. இதில் இன்ஷா அல்லாஹ் உள்ள நமக்கு அடுத்த வாய்ப்பு வரும்போது கொஞ்சம் டீப்பாக சில கருத்துக்களை நமக்கு விளங்குன அளவுக்கு சில கருத்துக்களை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பேராற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் இந்த படைப்பில் பார்க்குறோம். உதாரணமாக திருக்குர்ஆனுடைய பல வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது அந்த இறைவனுடைய படைப்புகளை எல்லாம்
பேசிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு முழு ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கிறான். இது மாதிரி நிறைய வசனங்கள் வரதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய பேராற்றல் அவனுடைய படைப்புகள் இருக்குது. இப்போ வானம் பூமி இந்த படைப்பு இவைகளை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிற முழு மனித சமுதாயத்தை படைக்கிறது, அவர்களை மீண்டும் எழுப்புறது ஒரு ஆத்மாவை படைக்கிற மாதிரி தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ ஒரு ஆத்மா படைக்கிறது கஷ்டம், அது தனி விஷயம். அப்போ எல்லாரையும் படைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்கிற எல்லாரையும் படைக்கிறது, எல்லாரையும் திரும்ப எழுப்புறதுன்றது ஒரு நப்சை படைச்சி எழுப்புற மாதிரி தான். இதுவும் ஈஸி தான், அதுவும் ஈஸி தான், ஒரே மாதிரி ஈஸி தான் அப்படின்னு. இப்போ அல்லாஹ்வுடைய பேராற்றலுக்கு முன்னாடி படைப்பு என்பது என்ன இல்லை, ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த கோணம் எதில் இருக்குது? இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்கக்கூடிய கோணமாக இருக்குது. ஒன்று இறைவன் ஏகத்துவம், அவன் மட்டும்தான் படைத்தவன் என்ற விஷயம், வணக்கத்துக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த கோணம். அவனுடைய பேராற்றல் எவ்வளவு குத்ரா, அவனுடைய குத்ரா எப்படி இருக்குது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உதாரணமாக அந்த நான் சொன்ன வசனம் என்னன்னு சொன்னால், மா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா க நஃப்சி வாஹிதா இன்னல்லாக சமியும் பசீர். அப்போ அதாவது உங்களுடைய படைப்பு அல்லது உங்களுடைய திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புதல் என்பது ஒரு ஆன்மாவை உண்டாக்குவது அல்லது திரும்ப எழுப்பது போல தான். அப்போ ஒரு ஆத்மா உலகத்தில் உள்ள இப்போ 8 பில்லியன் 7 பில்லியன் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்கிறாங்க மக்கள், எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளோ பேர் மறைஞ்சாங்க. இது எல்லாம் சேம் லைக் ஒரு ஆத்மா மாதிரி தான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு இவருடைய ஆற்றலுக்கு முன்னாடி படைப்பு என்பது ஒரு விஷயம், ஒரு பொருட்டில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை பற்றி பேசுகின்ற பொழுது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் ஒன்றோட ஒன்று பின்னி பிழைஞ்சு வரதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லுது. அதே மாதிரி இன்னும் சில வசனத்துடைய அத்தாட்சிகள் அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் அத்தாட்சிகளை சொல்லி காட்டுறோம். இப்போ உதாரணமாக வறண்டு இருக்கக்கூடிய பூமியில் மழை வருகிறது, பயிர் பச்சை எப்படி வருகிறது, அப்போ இது எதுக்கு அடையாளம்? அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதையெல்லாம் ஏற்கனவே இப்படி படைத்த ஒரு இறைவன் படைச்ச உடனே திரும்ப கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு. அப்போ அவனுக்கு இந்த குதிரத்து இருக்கவன் அதில் காதல் இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் புரியக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய கோணத்தை பார்க்குறோம். அப்போ இறைவனோட குதிரை பேசப்படுகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான பகுதி என்ன? நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான் என்பதை நிலைநாட்டக்கூடிய கோணமும் இதில் இருக்குது. இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை இறைவன் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த அடிப்படையில் திருக்குரான் வசன அமைப்புகள் இப்படி ஒரு கோணம் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். நிச்சயமாக வானம் பூமி இவைகளில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹு கனியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்பிலேருந்து அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். இப்போ நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறா உங்களை வணங்குறதுக்கு படைச்சேன்னு. ஆனால் நம்ம வணங்கணுங்கிற இறைவனுக்கு தேவையா அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. இறைவன் கனியாக இருக்கிறான். நம்மளுடைய படைப்பினுடைய எந்த தேவையும் யாருக்கு கிடையாது? படைத்த ரப்புக்கு கிடையாது. ஆனால் படைத்த ரப்பினுடைய முழு பாதுகாப்பு சப்போர்ட்டும் இல்லாமல் படைப்பு ஒரு சின்ன ஒரு செகண்ட் கூட ஒரு சின்ன ஒரு பகுதி கூட என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது, இருக்க முடியாது, நிலைக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எல்லாத்தையும் நிலைபெற செய்கிறான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அசமதாக இருக்கிறான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. இது ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு. இதை தான் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டு அந்த 20வது மாதம், அதாவது இப்போ என்ன ஜனவரி தானே, டிசம்பர் 20 ஒரு டிபேட் ஒன்று நடந்துச்சு. ஜாவித் அக்தருக்கும் அந்த டிபேட், அதில் ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது. அந்த ஆர்குமெண்ட் ஞாபகம் இருக்கா யாராவது? அந்த டிபேட் பார்த்தீங்களா யாராவது? ஆனால் அந்த உருது டிபேட்டு சில பேர் உருது கொஞ்சம் ஃபெமிலியர் உள்ளவங்க பார்த்துருக்கலாம். பார்த்தீங்களா? என்ன ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டுச்சு இறைவனுடைய படைப்புக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை அதில் சுற்றி வந்துச்சு. அந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும். ஞாபகம் இல்லையா? ஜாவேத் அக்தரை கேட்பார், என்னப்பா திரும்ப வார்த்தை சொல்லாதுக்கு என்ன மீனிங்னு கேட்பாரு. கண்டின்ஜென்சி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுது. கண்டின்ஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் கான்டின்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் அது இருப்பதற்கு அதுக்கு வெளியில் உள்ள எதையோ ஒன்றினுடைய சப்போர்ட் இல்லாமல் அது இருக்க முடியாது. அது இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்கணும். அந்த காரணம் அதுக்கு உள்ளே இருக்காது. கரெக்டாக? இப்போ இந்த டேபிள் இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்? இந்த டேபிளே காரணம் இல்லை.
இதுக்கு மரம் தேவைப்படுது, இது தேவைப்படுது, ஆசாரி தேவைப்படுது, பிளான், இப்படி வெளியில் ஏதோ காரணம் இருந்தால் தான் டேபிள் வரும். இப்படி ஒன்னொன்றுக்கும் வெளியில் காரணம் இருக்கும். அந்த காரணத்தினால தான் இது நிற்கும். அது நிற்கிறக்கூடிய காரணம் அதுக்கு உள்ளே இருக்காது. அதனால தான் அதுக்கு பேர் கான்டிஞ்சென்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் கான்டிஞ்சென்ட் தான். அப்போ எல்லாமே கான்டிஞ்சென்ட்டாக இருந்தால் எதுவுமே இருக்காது. அதான் அந்த ஆர்குமெண்ட். இன்ஷால்லா அந்த ஆர்குமெண்ட் பேசுவோம். நம்ம எல்லாமே கான்டிஞ்சென்ட்டாகவே இருந்துன்னு வைங்க, அப்போ என்ன இருக்காது? எதுவும் இருக்க முடியாது. அப்போ எல்லா இந்த கான்டிஞ்சென்ட்டான விஷயங்களை இருக்க வைக்கிறதுக்கு கட்டாயமாக தேவை என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தாக வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு சொன்னால், அவனுடைய உள்ளமைக்கு அவனுக்கு வெளியில் எதுவுலையும் சார்ந்திருக்க கூடாது. அவன் அப்போ எப்படி இருக்குன்னா சமதாக இருக்கணும். அதான் செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்லுவான் இறைவன். அப்படி தானே? இறைவன் செல்ஃப் சஃபிஷியன்ட் என்ன அர்த்தம்? அவன் இருப்பதற்கு அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. அவன் செல்ஃபாக சஃபிஷியன்ட். அப்போ அவனுக்கு வெளியில் எதுவுமே தேவையற்றவனாக இருக்கிறான். இதுதான் வந்து இறைவனுக்கு நம்ம அடிப்படை சொல்லக்கூடிய டெஃபினிஷன். இந்த ஆர்குமெண்ட்டில் அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட முறையில் ஒருவன் இருந்தால் மட்டும்தான் மற்ற படைப்பு இருக்க முடியும். அப்போ மற்ற படைப்பு இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? இருக்குங்கிறது எதை காட்டுது? செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒருத்தன் கரெக்டாக இருந்தாவனா, அப்படி இல்லாட்டி இப்படி இருக்காதுன்றது ஆதாரம். இது ஒரு டைப்பான ஆர்குமெண்ட் இது. ஓகே, ஸோ அந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம். நம்ம எதுக்கு அந்த பாயிண்ட் நம்ம சொல்ல வந்தோம்னா, இந்த அல்லாஹ் கனியாக இருக்கிறான்ற விஷயத்துக்கு. அல்லாஹ் வந்து கனி ஏன்னு சொன்னால், நம்ம வணங்கணும் வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஒன்றும் தேவை கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய டெஃபினிஷன், இறைவனுடைய அந்த இலக்கணம் அவனே நமக்கு சொல்லி தருகிறான். எப்படின்னா, சூரத்துல் இஹ்லாஸில் அல்லாஹு சமது. இது ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த சமதுன்ற வார்த்தை ரொம்ப டீப் மீனிங் உள்ள ஒரு வார்த்தை. அப்போ இந்த அடிப்படை மிக முக்கியமான அடிப்படை. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டினான், ஒலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்குலாமுன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ மரம் இருக்குதோ இதெல்லாம் வந்து பெண்ணாக மாறிடுச்சு, எழுதுகோலாக மாறிடுச்சு. மாறி ஒல் பஹ்ரு யமுத்துஹு மின் பாதிஹி சபாத் அபுஹரின். கடல்கள் எவ்வளோ கடல் இருக்குதோ அந்த கடலில் 7 டைம்ஸ் மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த பூமியிலேயே மிகப்பெரிய பகுதி கடல் தான். அப்படி தானே? கிட்டத்தட்ட 3 பகுதி கடல்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட கடல் வந்து 7 மடங்கு கடலாக மாறுது. அப்படி கடலாக மாறி அதெல்லாம் இங்க் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ பூமி அது அவ்வளோ இங்கு, இதெல்லாம் பெண். இப்படி இருந்தால் கூட மா நஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள், அவனுடைய கட்டளைகள், அவனுடைய கலாமி, இந்த விஷயங்கள்லாம் எழுதுறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் எழுதி பிடிக்க முடியாது. பெண்ணு இங்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அது இன்னும் நிலைச்சு நிற்கும். இப்போ அவ்வளவு மகத்தானது என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், மா ஹல்குக்கும் ஒமா பாசுக்கும், உங்களுடைய படைப்பு, உங்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவது என்பது இல்லா க நஃப்சி வாஹிதா, சேம் லைக் ஒரு ஆத்மாவை படைச்சி எழுப்புற மாதிரி தான். அது ஒரு சிம்பிளான விஷயம், இலகுவான விஷயம். இதை தஃப்சீல சொல்லி காட்டுறாங்க, பின் நிஸ்பதி இலா குதிரத்தில்லாஹி இல்லாக்க நிஸ்பதி ஹல்கி நஃப்சின் வாஹிதத்தின் அல் ஜமியூ ஹய்யுன் அலஹி. எல்லாமே மொத்தமாக படைக்கிறது ஒன்று தான், ஒத்தையாக படைக்கிறது ஒன்று தான், எல்லாமே ஈஸி தான் அல்லாஹ்வுக்கு. அப்படி இது கொஞ்சம் கம்மி ஈஸி, அது கூட ஈஸி அப்படின்னு கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு கோணத்தை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இறைவனுடைய அந்த ஆயத்துல் கவுனியா என்று சொல்லக்கூடிய இவைகளை பற்றி சிந்திப்பது என்பது, அதில் திருக்குரான் அந்த வசனங்களை சொல்லுவது என்பது மறுமையில் உயிர்த்து எழுப்பப்படுவீர்கள் என்பதை நிறுவுவதற்கும் இந்த வசனத்துடைய சில பகுதிகள் சொல்லப்பட்டு வருகிறது என்பதை பார்க்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவலை சல்லதி ஹலக்க சமாதி ஒல்லார்ந்த பி காதிரின் அலா யஹ்லுக்க மிஸ்லஹும் பலா ஒஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று சொல்லி காட்டினார். இது எதில் வருது? சூரா யாசீனில் வருது. இதில் வந்து அவலை சல்லதி ஹலக்க சமாதி ஒல்லார்ந்த, வானங்கள் பூமிகளை படைத்த அவன், பி காதிரின் அலா யஹ்லுக்க மிஸ்லஹும், அவர்களை போன்ற திரும்ப ஒரு படைப்பை மீண்டும் படைப்பதில் சக்தி பெற மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த வானபூமி இதையெல்லாம் படைச்ச அந்த வல்லமை பெற்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை நீங்கள் விளங்கும் பொழுது, இவங்களை மாதிரி இன்னொரு படைப்பை திரும்ப படைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அப்போ சக்தி பெற மாட்டானா? அப்போ ஆர்குமெண்ட் எப்படி வைக்கப்படுது? மீண்டும் எழுப்பப்படுவீங்க. ப்ரூஃப் என்ன? இருக்கிற படைப்பை பாருப்பா. இவ்வளோ பெரிய படைப்புக்கு படைப்பின் படைப்பாளன்னு சொன்னால் அது ஒரு விஷயமா? அப்போ எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட படைப்பாளன் அதை படைக்கிறதுக்கு அவன் சக்தி பெற மாட்டான்டா யோசிக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டான். பலா, இல்லை, நிச்சயமாக அவன் சக்தி பெறுவான். ஏனென்றால் ஒஹுவ அல் ஹல்லாக் அல் அலீம். ஹல்லாக்குன்னு சொன்னால் தொடர்ந்து ரொம்ப தரமான முறையில் படைக்கக்கூடியவன்.
இந்த ஹல்லாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஹல்லாக் அல் அலீம் எல்லாமே முபாலகான்னு சொல்லுவாங்க. முபாலகான்னா அந்த விஷயத்தில் ரொம்ப திறமையாக உயர்ந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செய்கிறது அப்படி. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஆல் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஃபஆல் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நிறைய ஈஸியாக நான் சொல்லக்கூடிய கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. இப்போ ஒரு தொழில் இருக்குன்னு வைங்க, ஜாப் ஒரு வேலை செய்கிறோன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக டிரைவர் வண்டியை ஓட்டுறான்னு வைங்க. வண்டியை ஓட்டுறதுக்கு சும்மா சிம்பிளாக சொன்னால் வந்து வண்டியை ஓட்டுறேன்னு சொன்னால் சாயிக்குன்னு சொன்னால் வண்டி ஓட்டுறான்னு அர்த்தம். நான் சாயிக்குன்னு சொன்னால் ஐம் டிரைவிங்கே கார்னு அர்த்தம். கரெக்ட் தானே? டிரைவர் வேலை செய்கிறவனுக்கு என்ன சொல்லுவீங்க? சவ்வாக். புரியுதா? ஃபஆல் பேட்டர்ன். ஏன் சவ்வாக்குன்னா தொடர்ந்து ஓட்டி அவன் வேலை அது. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி வேலைக்கு இந்த பேட்டர்னில் எத்தனை சொல்ல முடியும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா குயிக்கா. இல்லைம்மா, ஐவா சப்பாக்கு, ஹத்தாது, தப்பாக்கு, நஜ்ஜாரு. தம்பாக்குன்னு சொன்னால் அதுதான் அது இப்போ அது வேற ஐட்டம் வேற தெரியுது. அது பாம்பேக்கு போனது. ஐவா ஐவா புரியுங்க உங்களுக்கு? ஐவா இது மாதிரி எல்லாமே இல்லை இந்த பேட்டர்னில். அப்போ அது இறைவனுக்கு. இதே மாதிரி இறைவனுக்கு பொருத்தமான சில பண்பு வரும்பொழுது அதில் இறைவனுடைய பண்புகளை குறிப்பிடும்போது இந்த பேட்டர்ன் வரும். ஏன்னா அதில் ஒரு மிகைத்தை செய்கிறது. அதே இது மனுஷனுடைய வேலைக்குன்னு சொல்லும்போது ஜாபுன்னு வந்தால் என்ன செய்யப்படும்? இந்த பேட்டர்ன் வரதை பார்க்கலாம். அப்போ ஹல்லாக் ஹாலிக்குன்னு சொன்னால் படைப்பாளன். இந்த இடத்துல எப்படி வருது? பலா ஒஹுவல் ஹல்லாக்குல் அதீம். அவனுடைய அந்த படைப்பினுடைய அந்த கெப்பாசிட்டி இன்னும் மிகைத்து சொல்லக்கூடிய மாதிரி வசனத்தை இந்த இடத்துல நல்லா யூஸ் பண்ணுறான். அவன் ஏன் எழுப்ப மாட்டான்? அவன் ஹல்லாக் அலீமாக இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுவதை பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கோணத்தை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இறைவன் அனுப்பிய அந்த திருக்குரான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த வேதம் இது உண்மை என்பதை நிலைநாட்டுவதற்கும் இந்த இறைவன் வந்து என்ன செய்கிறான், அவனுடைய அந்த அத்தாட்சிகள், பல அத்தாட்சிகளை பற்றி பேசும்பொழுது அதனுடைய அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை இங்கே சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவன் அனுப்பியது தூதர், இறைவன் கொண்டு வந்த வேதம் இதை உண்மை என்ன செய்வீங்க நீங்கள் விளங்கிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. உதாரணமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரா சஜ்தா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான், அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். அப்போ இறைவன் புறத்திலிருந்து இந்த வேதம் இறக்கப்பட்டது, அதில் என்ன கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அம் யகூலு நஃப்தரா பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக்க லி துந்திர கொம்மம், இந்த வசனம் வருது. அப்புறம் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன, அல்லாஹ் உள்ளதி ஹலக்க சமாதி வல்லத பைனகுமா ஃபி சித்தத்தி ஐயாமின் என்று ஆயத்துல் கவுனியா வரதை பார்க்குறோம். இப்போ இதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டிப்பாக பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ திருக்குறளுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்தை நிறுவுவதற்கும் என்ன செய்யப்படுது, இந்த வசனங்கள் பயன்பெறுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இறைவன் வந்து நமக்கு என்ன வகையில் ஆர்வம் ஊட்டுகிறான், நம்ம என்ன செய்யணும் படைப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மள்ட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல நீ சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு. இந்த படைப்பில் இந்த விளக்கம்லாம் பெறலாம். எது இறைவன் தனித்தவன் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இறைவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு முழு உரிமையாளன், முழு தகுதியானவன் அப்படின்ற விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறலாம். அதே மாதிரி இறைவனுடைய குதிரத்தை விளங்கலாம், இறைவன் மறுமையில் எழுப்புவான் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்கலாம். அதே மாதிரி இல்லை அதே மாதிரி திருக்குரான் இறை தூதுத்துவம் அவனுடைய அந்த செய்தி இது உண்மை என்பதை நிறுவுவதற்கு விளங்கலாம். இதெல்லாம் பல கோணங்கள். நம்ம என்ன செய்யணும் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு இந்த பயான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஓதி காட்டினேன். அது என்ன, பல அத்தாட்சிகளை கடந்து போகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, கண்டுக்கிறாமல் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக கண்டுக்கிறாமல் இருக்காங்கன்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்போது அத்தாட்சிகளை பார்க்கும்போது எப்போவுமே இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்கணும், பார்த்தோம்னா அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி விளங்க முயற்சி செய்யணும். அல்லது அப்பப்போ இந்த விஷயங்களில் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுடைய அதாவது சிந்தனை செலுத்தக்கூடிய அந்த ஒரு வேலை செய்யணும் நம்ம. உதாரணம் இப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருக்குறானில் குலிந்துரு மாதாஃபி சமாவத்தை உள்ள வானம் பூமியில் உள்ள அத்தாட்சியை பாருங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களை தவிர மற்றவங்களுக்கு பயன் தராது என்று திருக்குரான் வசனம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய வசனங்கள் வந்து அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்ட குல் சீரு ஃபில்லாரதி ஃபந்துரு கெய்ஃப பதா அல் ஹல்க், நீங்கள் பூமியில் போங்க, பூமியில் சுற்றி பார்த்து அல்லாஹ் எப்படி படைப்பை ஸ்டார்ட் பண்ணான்னு பாருங்கள். இப்போ கைஃப பதல் ஹல்க்ன்றது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. அல்லாஹ் எப்படி படைப்பை ஸ்டார்ட் பண்ணா உருவாக்குனான்னு சொன்னால் அது ஒரு டீப்பான விஷயம். சொல்ல போனால் எப்படி படைப்பு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி முதல்ல உருவாச்சு,
இதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு செய்திகள். அல்லாஹ் பாரு, இதெல்லாம் யோசிச்சு பாரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சும்மல்லாஹு யுன்ஷியு அந்நஷத்தல் ஆஹிரா இன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த படைப்பை சிந்தித்து பார்ப்பது நமது அறிவு சிந்தனையை விழிப்புணர செய்யும் அப்படின்னு. அதாவது ஒரு நம்ம அப்படியே அந்த தூக்கத்தில் அப்படியே வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி பெற்று இறைவன் நம்முடைய படைப்பு நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்போ வேணால் மௌத்து வந்துடலாம் அப்படின்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இறைவனுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும்? விழிப்புணர்ச்சி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அல்லாஹ் தான் திருக்குறளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ஸில் ஆயாத்தில் கௌமி ஆலமூன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். இதே மாதிரி நிறைய வசனம் வரதை பார்க்கலாம். கௌமின் எத்தக்கூன் நம்பக்கூடிய மக்களுக்கு, அதாவது இறைச்சமுடைய மக்களுக்கு, கௌமி யாக்கிலூன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, உலில் அல்பாப் சிந்திக்கக்கூடிய புத்தி உள்ளவர்களுக்கு, அதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, இது புத்தி உள்ளவர்களுக்கு. கரெக்டாக? அதே மாதிரி விளங்கக்கூடிய மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வானம் பூமியுடைய பேர் அத்தாட்சியில் நம்ம காட்டணும். அதன் மூலமாக அவர் உறுதியாக நம்பக்கூடியவராக மாறுவதற்கு யூக்கினூன் அப்படின்ற வசனம் வருவதை பார்க்குறோம். இப்போ உறுதியாக நம்புறதுக்கு இப்படி பல்வேறு கோணத்தை நமக்கு இறைவன் சொல்லி தருவதன் மூலமாக நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நம்ம விளங்கக்கூடிய மக்களாக இருந்தால், நம்பிக்கைக்கூடிய மக்களாக இருந்தால், தக்குவா உடைய மக்களாக இருந்தால், புத்தி உடையவர்களாக இருந்தால், அதே போல் உறுதியாக நம்பணும்னா இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வேணால் என்ன செய்யணும்? இறைவனுடைய இந்த அத்தாட்சிகளை பற்றி திருக்குறளில் திரும்ப 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 இறைவன் பேசுகிறா. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ, நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பணும். எதுக்கு? என்னோட அத்தாட்சியை பார்க்க போகிறப்பா அப்படின்னு போய் ஒரு ரவுண்டு போய் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம அப்போ டூரு மற்ற பிளான்லாம் போடும்போது என்ன செய்யணும்? ஒரு ஃபேமிலியாக போட்டுட்டு சரி வாங்க இன்றைக்கி கிளம்பி போய் நைட்டில் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வருவோம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு போய் ஒரு பார்ட்டியை போட்டு நம்ம கிரில்லுன்னு போட்டு வேறு மாதிரி போயிடுவோம். அது ஒரு விஷயம். கிரில் போட்டாலும் தப்பு இல்லை, அதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே எதை யோசிக்கணும்? கிரில்லை கடிக்கும் போதே இது ஒரு டேஸ்ட்டை பற்றி லைட்டாக பேச கூட இங்கே மேலே பாருப்பேன்னு சொல்லி லைட்டாக மேலே பார்த்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்யணும். கரெக்ட். இந்த அளவுக்கு மொத்த அத்தாரிச்சு பார்க்க முடியல, நம்ம இந்த அத்தாரிச்சு டெய்லியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதுலேயும் ஒரு படிப்பினை பெற மாதிரி பார்த்தா நல்ல விஷயம் தான். அது எப்படி அப்படின்னு அப்படி ஒரு டீப்பாக இறக்குனா நோ ப்ராப்ளம். சரியா? சரி, அல்லாஹ் சொல்லி காட்டுறேன்ல. இப்போ உதாரணம் சொல்கிற வாக்கியால் இந்த நெருப்பை நீங்களாக மூட்டுறீங்க இல்லை அவன் தரானான்னு கேட்குறான். அப்போ நம்ம நெருப்பு வச்சு தானே ஒரு கிரில் வருது ஒரு பாயிண்ட்டுக்கு. அதனால் சிந்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சிந்திக்கணும். அப்போ நம்ம இது ஒரு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி பார்ப்போம்? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம இஸ்லாத்தில் இருக்கோம், அல்லாஹ் வணங்குறோம். சரி, வானம் பூமி படைப்பு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போடுவோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அது பாட்டுக்கு இருக்குது, நம்ம பாட்டுக்கு இருப்போம். இரவு பாட்டுக்கு வருது, நம்ம பாட்டுக்கு போவோன்ற மாதிரி போக முடியாது. நீங்கள் நம்ம வளமையான நம்ம இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இறைவனை வணங்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் போய்கிட்டு இருந்தால் கூட இன்னும் ஈமான் உறுதியாகணுமா, இன்னும் நிறைய விளங்கணுமா, இன்னும் தக்குவா வரணுமா, இன்னும் உறுதியான நம்பிக்கை வரணுமா, இன்னும் உள்ள விழிப்புணர்ச்சி பெற வேண்டுமா, இன்னும் இறை நெருக்கம் ஏற்பட வேண்டுமா, இறைவன் மகத்துவத்தை அதிகமாக விளங்கணுமா, இறைவனுடைய குதிரவை விளங்கணுமா? அப்போ டீப்பாக விளங்கணும் என்ன வேணும்? இவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம கடைசியாக எப்போ சிந்தித்து பார்த்தோம்? பெரும்பாலும் நம்ம சிந்தித்து பார்த்துருக்க மாட்டோம். நம்ம இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கு நம்ம நிறைய காரணிகள் இருக்குது. இது முக்கியமான விஷயம் என்பது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி கேட்டால் இன்னஃபி தாலிகல் ஆயாத்தில் கௌமி யஸ்மாஊன், ஒழுங்காக செவியிறக்கூடிய மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சி இருக்குது. அப்போ அதையும் நம்ம செஞ்சோமா அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி யார் இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்திக்காமல் அப்படி புறக்கணிக்கிறாங்களோ அவங்களை திருக்குறாடி சில வசனங்கள் பழித்து பேசுகிறது. இது ஒரு சிந்திக்காமல் இருந்தால் அப்புறம் என்ன வாழ்க்கை? இறைவனுடைய இவ்வளோ அத்தாட்சி இருக்குது, படைப்பு இருக்குது, இதெல்லாம் பார்க்காம என்னப்பா செய்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையில் சில வசனங்கள் இருக்குது. அதில் முதல் முக்கியமான வசனம் தான் நான் ஃபஸ்ட்டு பயனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓதிய வசனம். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒக்க ஐயும் மின் ஆயத்தின் ஃபிஸ் சமாவாத்தி உள்ளாந்து எமுர்ரூன் அலைஹா ஒஹும் அன்ஹா முறைதூன். எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்குது, போகிறீங்க, ஆனால் அதை பற்றி புறக்கணிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ உதாரணமாக இறைவன் இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஒரு நாத்திகன் இருக்கான்னு வைங்களேன். நீங்கள் இதில் கூட ஒரு மீம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இறைவன் மறுக்கக்கூடிய நாத்திகன் சொல்லுவான், நீ இருக்கன்னு சொன்னால் எனக்கு அத்தாட்சியை காட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த படம் ஃபஸ்ட்டு படம் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டீங்களா இந்த மீம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவன் சொல்லுவான், நீ இறைவன் இருக்கன்னு சொன்னால் எனக்கு அத்தாட்சி காட்டுன்னு. முதல் படம், ரெண்டாவது படம், மூணாவது படம், நாலாவது படம். முதல் படத்தில் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். பிறகு சூரியன் வந்திருக்கும், சந்திரன் வந்திருக்கும், இப்படி நிறைய மாறி இருக்கும். ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அதான் இவ்வளோ நாள் வந்தது என்ன அத்தாட்சி இல்லையா?
நீ டெய்லி எந்திரிக்கிற, காலைல வானத்தை பார்க்குற, சூரியனை பார்க்குற, சூரியன் உதிக்குது, மறையுது, இரவு வருது, பகல் வருது, கரெக்ட் தானே? இப்படி சுற்றி சுற்றி அத்தாட்சி தான் இருக்குது. இப்போ இது எதுவும் பார்த்து விளங்கலைன்னு சொன்னால் இப்போ என்ன அத்தாட்சி உனக்கு தேவை? அப்போ அவங்க என்ன எப்படிப்பட்ட கேஸ் அவங்க பல அத்தாட்சியில் டெய்லி தாண்டி போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கஃப்லா அதை புறக்கணித்துட்டு எங்கள் அத்தாட்சி அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் இறைவனுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திப்பது என்பது நம்ம உள்ளத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அதை செய்யாமல் இருப்பது உள்ளத்தை என்ன செய்யும்? அந்த ஒரு எஃபெக்ட் என்ன செய்யாது? இப்போ அல்லாஹ் எத்தனை விஷயம் சொல்கிறார்? சிந்திக்கக்கூடிய மக்கள், அறிவுள்ளவர்கள், இறை அச்சமுடையவர்கள், அதே மாதிரி விளங்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி இப்போ சரியான முறையில் கேட்கக்கூடிய மக்கள், நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள், இப்படிப்பட்ட எல்லா கேட்டகரியும் எப்படி வரும்? இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கோணத்தை எல்லாம் பார்க்குறோம். இப்போ எவ்வளோ டைம் ஆச்சு? ரைட். ஸோ இதெல்லாம் இறைவனுடைய இந்த அத்தாட்சிகளை பற்றி உள்ள விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய தலைப்பு. இன்றைக்கு இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பதனுடைய சில பரிணாமங்கள், சில கோணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இறைவனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறாங்க, இறைவனை மறுக்கக்கூடிய முஷ்ரிக்கள் எப்படி நம்புகிறாங்க, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தருகிறான்? அல்லாஹ் சொல்லி தருகின்றான், ஒமா ஹலக்ன ஸமா வல் அர்த ஒமா பைனஹுமா பாத்திலா. அப்போ படைப்புக்கு என்ன இருக்குது? எல்லாருடைய படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ பர்பஸ் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் படைப்புகள் படைக்கப்படவில்லை. இதை இறைவன் நமக்கு சொல்லி தருகிறான். ஆனால் பொதுவாகவே நம்ம படைப்புகளை பார்த்தோன்னு சொன்னால் நம்மளை என்ன செய்யலாம்? நமக்கு சாதாரண பொது அறிவே என்ன காட்டும்? நோக்கம் இல்லாமல் ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டிருக்குதா? இல்லை, எல்லா படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நமக்கு சிலது விளங்கும், சிலது விளங்காமல் போகும். ஆனால் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. இதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இறைவனும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார், வானம் பூமி இவைகளுக்கு இடையிலுள்ள எவைகளாக இருந்தாலும் சரி, வீணுக்கு நாம் படைக்கவில்லை, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி தருவதையும் பார்க்கிறோம். இப்போ திருக்குறளில் நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான், அதாவது இந்த பூமியில் உள்ள ஹலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, கரெக்ட் அப்படி தானே? பக்கராவில் வருது, உங்களுக்கு பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்காக படைச்சேன். இது ஒரு கோணம். நம்மளை எதுக்கு படைச்சேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஏன் வணங்குறதுக்காக படைச்சேன். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு ரிஸ்க் தருவது என்னுடைய பொறுப்பு. நீ என்ன, எங்களுக்கு என்ன தேவையில்லை, இறைவனுக்கு நீ என்ன ரிஸ்க்கெல்லாம் ஒன்று வழங்க தேவையில்லை, உனக்கு ரிஸ்க் தரது என்னுடைய பொறுப்பு. அப்போ உன்னுடைய வாழ்வுக்கு தேவையாக பூமியில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு சூட்டபிளாக கலக்கலக்கும் மாஃபில்லாத ஜம்மி, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்ம படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ எதுவும் வீணுக்கு படைக்கப்படவில்லை. ஆனால் தாலிக வன்னுள்ளதீன கஃபரு ஃபவைலுல் இல்லதீன கஃபரு மினன்னார், எல்லாமே வீணுக்கு படைக்கப்பட்டிருக்கு, ஒரு நோக்கம் இல்லை, அதுவா சும்மா அப்படி இருக்குது இப்படின்ற எண்ணம் யாருடைய எண்ணம்? தாலிக வன்னுள்ளதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடிய மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி தப்பான முறையில் எதுவும் ஒரு நோக்கம் இல்லை, எல்லாம் சும்மா அப்படி இருக்கு அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் கட்டாயமாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த படைப்புகளுக்கு நோக்கம் இல்லை என்று கட்டாயம் சொல்லி ஆகணும். படைப்புக்கு நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இறைவன்கிட்ட போய் ஆகணும். அப்போ அந்த படைப்புக்கு நோக்கம் இல்லைன்றது அந்த 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 டைரக்ஷனில் ஏன் அவங்க பேசணும்? படைப்புக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணணும் கட்டாயமா. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி அவன் படைப்புக்கு நோக்கம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நிறுவலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் எங்கே போய் மாட்டுவான்? படைச்ச இறைவனை நம்பி தான் ஆகணும். அப்போ படைச்ச இறைவனை மறுக்கணுங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? நோக்கம் இல்லை அப்படின்னு வம்படியாவது சொல்லணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரொம்ப ஃபேமஸான ஒரு நாத்திகன், அதாவது ரிச்சர்ட் டாக்கின்ஸ், கேள்விப்பட்டீங்களா? ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு நாத்திகன், ஒரு ஃபேமஸான நாத்திகன். நான் இந்த நாத்திகத்தை ரொம்ப, அதாவது நாத்திகத்துக்கு தாவா பண்ணக்கூடிய, நாத்திகத்தை எல்லாரும் தாவா செய்ய மாட்டாங்க, நாத்திகத்துக்கு ஒரு பெரிய தாய் யாருன்னு சொன்னால் இந்த பார்ட்டி. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் பூமியினுடைய இறைவனுடைய அந்த, அதாவது இறைவனுடைய என்ன சொல்ல, அதாவது உயிரினங்கள், அவன் ஒரு பயாலஜிஸ்ட். உயிரினங்களையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, உயிரினங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சரு, செல்லு, இது எதை பார்த்தாலும் சரி, பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணும்? இதெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஏதோ ஒரு நோக்கத்துக்கு படைச்ச மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அது எந்த நோக்கத்துக்கு படைக்கப்படலைன்னு நீங்கள் நம்பணும். இப்படி எழுதி வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ அவனுக்கே பார்த்தா எப்படி தெரியுது?
நோக்கத்தை படைச்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்கிறான். எப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குனு எப்படி தோணும்? என்னப்பா எப்படி நோக்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்குது, ரொம்ப நுணுக்கமாக இருக்குது, திட்டமிட்டு படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும்ல, அது தப்பான எண்ணம். அப்படி வந்தால் என்ன செய்யுங்க, அது வசுவாசு, அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அவன் அப்படி சொல்கிறான். அப்போ இது என்ன காட்டுது? அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவனு கூட மனசில் என்னதான் தெரியுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நோக்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அடிப்படையை பார்க்குறோம். ஆனால் ஒரு மூமியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், காஃபிருடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைவனை மறுக்கக்கூடியவன், படைப்பாளனை மறுக்கக்கூடியவனுடைய சிந்தனை படைப்பு வீணுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மூமியினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படைப்பு வீணுக்கு படைக்கப்படவில்லை, இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இதை படைத்த ரப்பு இருக்கிறா, அவனுக்கு கட்டுப்படணும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கும்? ஒரு மூமினுக்கு இருக்கும். ரொம்ப அருமையாக பல வசனம் இதில் இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணுது. நிச்சயமாக பல வசனத்தை பார்க்கலாம். உண்மையிலே நல்ல அருமையாக இந்த கோணத்தை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆழமான வசனம் எங்கே தெரியுமா இருக்கு, சொல்ல முடியுமா? அந்த வசனம் சூரா ஆல இம்ரானில் அருமையான ஒரு செட்டு வசனம் வருது. ரொம்ப டீப்பான மீனிங். உண்மையிலே அதை உட்காந்து நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை நம்ம செயல்படுத்துகிறோமா, அந்த மாதிரி கோணத்தில் நம்ம நடந்திருக்கிறோமா என்று யோசிக்க பொருத்தமான வசனம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அதை அவசரமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக எவ்வளோ பார்க்குறோமோ அதை என்ன செய்வோம், நம்ம நிதானமாக பார்ப்போம். அப்போ சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், ஒல் இல்லாஹி முல்கு சமாதி ஒல்லார், வானம் பூமி இவைகளின் பேராட்சி அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது. வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹு எல்லா விஷயங்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். ஓகே, அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது, இரவும் பகலும் மாறி மாறி வருவது, இதிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ரெண்டாவது வசனம் ஆச்சா? இந்த அந்த அதுக்கு அடுத்த ரெண்டாவது வசனம் இல்லை, அடுத்த வசனம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லி காட்டுகின்றான், லி உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய புத்தி உள்ள மக்கள். யார் இந்த புத்தி உள்ள மக்கள்? அல்லதீன, அவர்கள். அந்த புத்தி உள்ள மக்கள் யாருன்னு சொன்னால், எதுக்குரூன் அல்லாஹ கியாமன் வ கூதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி? நின்ற நிலையிலே, அமர்ந்த நிலையிலே, படுத்த நிலையிலே, சாய்ந்த நிலையிலே இறைவனை நினைவு கூறுவார்கள். இறைவனை மட்டும் நினைவு கூற மாட்டார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், யோசிச்சு பாரு, வானம் பூமி இவைகளின் படைப்பை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள். அது எப்படி படைக்கப்பட்டிருக்குது, அதனுடைய அவங்களுடைய லெவலுக்கு சிந்திப்பாங்க. சிந்திச்சுட்டு என்ன செய்வாங்க? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை என்று சொல்வார்கள். எப்படி இப்படி ஆப்போசிட் பாருங்க. காஃபிர் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லி காட்ட, உமா ஹலக்கன சமா உள்ளாத உமா பைனகுமா பாத்திலா. அல்லாஹ் சொல்றான் நமக்கு வானம் பூமி இவைகளை வீணுக்கு நம்ம படைக்கல. அதே மாதிரி இன்னொன்று வந்து இவைகளை லாயிபீன், நம்ம விளையாடக்கூடிய நிலைமையில் படைக்கல, விளையாட்டுக்கு படைக்கல. அது ஞாபகம் இருக்கா இருக்கும்? ஒரு வசனம், அப்படி ஒரு வசனம் இருக்குதை பார்க்குறோம். அப்படி யார் தப்பா என்றாங்க? இது பாத்தில், வீணுக்கு படைக்கப்பட்டிருக்கு, ஒரு நோக்கம் இல்லை, நோக்கமற்ற முறையில் இருக்கு இப்படின்னு யார் சொல்றா? காஃபிர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அந்த டிபேட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாவித் அக்தர் பேசுகிறான். ஜாவித் அக்தர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இயற்கையில் நீதி, ஜஸ்டிஸ் என்று ஒன்று கிடையாது. அவனுடைய கான்செப்டில் இயற்கையில் ஜஸ்டிஸ்னு ஒன்று கிடையாது. இயற்கைனா அவனுடைய கோணம் என்ன? இது ஆட்டம் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது, அதில் அப்படி இப்படிமா எல்லாம் வந்து மனுஷன் வரைக்கும் வந்துட்டான். கரெக்ட் தானே? அப்போ எதுக்கும் நோக்கம் இருக்குதா? நோக்கம் இல்லை. எதுக்காவது ஒரு பண்பு, பக்குவம், மொராலிட்டின்னு சொல்லுவாங்க. மொராலிட்டின்னு சொன்னால் ஒழுக்க விழுமியங்கள், இப்படி ஏதாவது இருக்கா? அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஆட்டம் வருது, ஆட்டம் போகுது, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கெமிஸ்ட்ரி வருது, ஃபிசிக்ஸ் வந்துச்சு, கெமிஸ்ட்ரி வந்துச்சு, பயாலஜி வந்துச்சு, இதான் அவங்கள்ட்ட ஸ்டோரி. கரெக்ட் தானே? ரைட். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை அவன் என்ன சொல்லலான்னு சொன்னால், ஆனால் நீதி, ஜஸ்டிஸ் இப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை மனிதன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறான். கவனிச்சிங்களா அதை டிபேட்டில்? அதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நம்மளுடைய அவங்களுடைய பார்வையில் மனிதனுடைய
அடிப்படை என்ன? இந்த ஆட்டம் கிட்டம் கெமிஸ்ட்ரி இங்கே எங்கே ஓடுறது? அப்படி தானே? ஆட்டம் ஓடுது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் எங்கேயுமே என்ன கிடையாது? ஒரு மொராலிட்டியோ, நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்க விழுமியம், பண்பாடு, பக்குவம் என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒன்றுமே இல்லாத அந்த அடிப்படையில் வரும்பொழுது எப்படி இப்படிப்பட்ட பண்பு ஒரு மனுஷனுக்கு உள்ளத்தில் வர முடியும்? அவங்க எந்த, அதாவது பொருளிலிருந்து படைக்கப்பட்டா, எந்த பின்னணியிலிருந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறதோ அதில் எங்கேயுமே இது வருவதற்கு சாத்தியம் இல்லை. கரெக்டா? அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு வந்து நீதி வேண்டும், நீதியாக தான் நடக்கணும், அநீதிக்கு எதிராக போராடணும் என்று சொல்லக்கூடிய என்ன மனுஷனுக்கு உள்ளத்தில் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீ எந்த ரூட்லேருந்து சொன்னியோ அதுலேருந்து அது வரல, வேற எங்கிருந்தோ உனக்கு இது வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ உள்ளத்தில் இப்படி நீதி, நேர்மை, ஒழுக்கம், இந்த எண்ணம்லாம் உனக்கு உள்ளத்தில் எப்படி வந்துச்சு? இது உன்னுடைய நீ சொல்லக்கூடிய அந்த, அது என்ன சொல்கிறது, சோர்ஸ்லேருந்து வரல, அந்த அடிப்படை, அந்த அடிப்படையான பொருட்கள்லேருந்து வரல. ஏன்னா வரதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ வேற எங்கே தான் வந்திருக்குது. அப்போ உன் உள்ளத்தில் நீதி வேணும்னு எண்ணம் வருது இல்லை, இந்த எண்ணம் உண்மையில எதை நிரூபிக்குது? படைச்சவன் நிரூபிக்குது. அவன் அதை உள்டாவா அந்த இடத்துல ஆர்குமெண்ட் வைக்கிறான். அந்த ஆர்குமெண்ட் உண்மையிலேயே யாருக்கு சப்போர்ட்டு? அது வர சாத்தியம் இல்லைப்பா, வந்திருக்க. நீயும் என்ன செஞ்சிருக்க கூடாது? இயற்கையிலையும் இல்லை, என்னட்டையும் இல்லை, எல்லாமே நீதி கிடையாது, எப்படியோ தான் தோண்டித்தனமாக வாழ்றோன்னு தான் சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நீதி, நியாயம், இது முக்கியம் என்ற எண்ணம் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால், எண்ணம் எங்கேருந்து உனக்கு வந்துச்சு? நீ சொல்லக்கூடிய சோர்ஸ்லேருந்து வர முடியாது. அப்போ வேற எங்கேருந்தும் உள்ளத்தில் உனக்கு எந்த எண்ணம் இருக்குது, அந்த சோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், உன்னை இறைவன் படைச்சான். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஃபித்ரான்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த எண்ணம் இருக்குது, இறைவன் அதை கொடுத்துருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் சொன்ன சோர்ஸ்லேருந்து இது வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி வந்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்தை கேட்டாகணும். இல்லாட்டி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும். ஏன்னா விளக்கம் சொல்கிறதுக்கு என்ன கிடையாது, சான்ஸ் கிடையாது. அப்போ எடுத்து வச்ச வாதம் வந்து இறைவனுக்கு சப்போர்ட்டான வாதம், ஆனால் அதை என்னமோ அவங்களுக்கு சார்பான வாதம் மாதிரி ஒரு ஆங்கிளில் அந்த வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படும். அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது நிராகரிக்கக்கூடிய மக்களுடைய வாதம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திப்பாங்க. அது இறைவன் எப்படி சொல்கிறா பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எல்லா ஆங்கிளையும் நிற்பாங்க, படுப்பாங்க, காரில் ட்ராவல் பண்ணி எல்லா டைம்லையும் யோசிக்கலாம். இறைவனை மட்டும் நினைவு கூறிட்டு சுபான் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு மட்டும் போகிறதில்லை. அது ஒரு பக்கம். கூட என்ன யோசிப்பாங்க? வான பூமியினுடைய படைப்பையே யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு சுப்ஹான் அல்லாஹ், இதை நீ வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஃபக்கீனா அதா பண்ணார், வீணுக்கு நீ படைக்கல, யாரெல்லாம் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிருன்னு அங்கே போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ கனெக்ட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து இறைவனுடைய படைப்பையும் சிந்திப்பாங்க, மறுமையில் திரும்ப இறைவன் எழுப்புவான், கேள்வி கேட்பான். இதெல்லாம் இதை ஏன் அந்த கனெக்ஷன் ஆகுது? அப்போ இறைவன், அப்போ இறைவனுடைய படைப்பெல்லாம் யோசிப்பது என்ன விளங்குறாங்க? அப்போ நிச்சயமாக மறுமையில் ஒன்று இருக்குது. அப்போ நிச்சயமாக இறைவன்கிட்ட போய் நம்ம கேள்வி கணக்கு கேட்கப்படும். இப்போ நம்ம போய் நிற்போம், அப்போ இறைவன் அங்கே காப்பாற்றி ஆகணும், ஏன்னா நிச்சயம் இப்படிங்கிற அந்த எண்ணம் வருகிறது என்பதை பார்க்குறோம். அந்த கோணத்தை நம்ம விளங்கலாம் இதுலேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரப்பனா இன்னக மன் துத்கிலினார ஃபக்கத் அஹ்ஸைத வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். முடிஞ்ச அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது 189வது வசனத்திலிருந்து 200 வரைக்கும் நான் பக்கரா முடிச்சிருவீங்க நீங்கள். ஒரு 194 வரைக்கும் ஒரு பேச்சுக்கு. 189லிருந்து 5 வசனம் உண்மையிலே ஆழமான துவாவும் இருக்குது அதில். அந்த வசனம் என்ன? ரப்பனா இன்னக மன் துத்கிலினார ஃபக்கத் அஹ்ஸைத. யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவிச்சாயோ அவங்கள நீ கேவலப்படுத்திட்ட, இழிவுபடுத்திட்ட. வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அநீதி இழைக்கக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ இறைவனுடைய படைப்பை சிந்திக்கிறாங்க. சிந்திச்ச பிறகு அடுத்து என்ன டாபிக் போகிறாங்கன்னு சொன்னால், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதில் ஈமானி அன் ஆமீனு பிரப்பிக்கும் ஃபாமன்னா. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அதாவது ஈமான் கொள்ள வேண்டும் என்று அழைத்து அந்த அழைப்பாளின் அழைப்பை நாங்கள் செவியேற்றோம், அவருக்கு பதிலளித்து நாங்கள் என்ன செய்தோம், ஈமான் கொண்டோம். அப்போ இறைவனுடைய படைப்பை சிந்திச்சு பார்த்தா அது மறுமை, இறைவன் கேள்வி கணக்கு, அதில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, இந்த டைரக்ஷன்லையும் கொண்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த இறைவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழிகாட்டுதல் வந்திருக்குது, அந்த வழிகாட்டுதலை தேடணும், அந்த வழிகாட்டுதலை பின்பற்றணும் அப்படிங்கிற ஆங்கிளும் எங்கே வருது, இந்த வசனம் காட்டுதுன்னு பார்க்குறோம். அப்போ கரெக்டான முறையில் சிந்திச்சு அவன் எங்கெல்லாம் போவான், கரெக்டாக சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒருவன். அப்போ இப்படிப்பட்ட இறைவன் படைச்சிருக்கான்னு சொன்னால் இப்போ நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், நம்ம எப்படி வாழணும்னு ஏதோ ஒரு வழி இருக்கணும். அப்போ அழைப்பாளருடைய அழைப்பு எங்கேன்னு தேடுவாங்க, அந்த அழைப்பை கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்புறம் மறுமையில் இறைவனுக்கு முன்னாடி நிற்போம், யாரும் எங்களை காப்பாற்று அப்படின்னு இறைவனை கையாந்துவாங்க. இப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ ரப்பனா இன்னனா சமீனா முனாதியன் யுனாதில் ஈமான் நாமினு பிறப்பிக்கும் ஃபாமன்னா ரப்பனா ஃபகுஃபிர் லனா துனூபனா,
யா அல்லாஹ் எங்களது பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிப்பாயாக. ஓ கஃபிர் அன்னா செய்ய ஆத்தினா, எங்களது குற்றம் குறைகளை எல்லாம் நீ போக்கி அருள்வாயாக. ஓ தவஃபரா மால் அபுரார், நல்ல மக்களோடு சான்றோர்களோடு எங்களை மன்னிக்க செய்வாயாக. ரப்பனா வாத்தினா பா வாத்தனா அலா ருசுலிக்க வலா துஹ்சினா யௌமல் கியாமா, நீ உனது இறை தூதருக்கு, ஏன்னா இறை தூதருக்கு அல்லாஹ் என்ன வாக்களிச்சிருக்கிறா, அவருக்கு இழிவுபடுத்தாமல் அவர் வெற்றி தருவான். அப்போ அவங்க இறை தூதருக்கு நீ வாக்களித்த முறையில் நீ அந்த உடைய வாக்கை நிறைவேற்றுவாயாக. மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்திடாத. இப்போ கேவலப்படுத்தினா என்ன, மறுமை நாளில் நரகத்துக்கு போடுறது. அப்போ அதை நீ யார் நரகத்துக்கு அனுப்பினே அவங்கள கேவலப்படுத்திட்ட என்று அந்த வசனம் வருதை பார்க்குறோம். அப்போ மறுமையில் எங்களை கேவலப்படுத்திடாத ரப்பே அப்படின்னா நரகத்தை எங்களை பாதுகாத்துரு. இன்னக்கலா துஹ்லிஃபுல் மியாது, அல்லாஹ் நீ வாக்குறுதியை மீறக்கூடியவன் அல்ல. அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னிலா உதியு அமல ஆமிலி மின்கும். அல்லாஹ் அவங்களுக்கு பதிலளித்தா எப்படி பதிலளிக்கிறான்னு சொன்னால், யார் நல்லமல் புரிகிறார்களோ அவருடைய நல்லமல்கள் எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அந்த வசனம் வருவதை பார்க்குறோம். இப்போ இந்த வசனம் எப்படி வெயிட்டாக இருக்குது பாருங்கள், நிறைய வெயிட்டாக இருக்கா இல்லையா, கொஞ்சம் டீப்பாக. அப்போ இந்த வசனத்தில் உள்ள செயல்பாடு என்ன, இப்போ வானம் பூமி இறைவனுடைய படைப்பு சிந்தித்து பார்க்கணும். பார்த்து மறுமை சிந்தனை வருது, இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற கோணம் வருது, இறைவனை பிரார்த்தனை செய்து பாதுகாப்பு தேட வேண்டும், இப்படிங்கிற மறுமை வெற்றி மறுமை தோல்வியிலிருந்து பாதுகாப்பு, இந்த அவ்வளவும் இந்த வசனத்தை வருதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மூமின்கள் ஏன் இந்த கோணத்தில் போகிறாங்கன்னு சொன்னால், ரப்பனா மா ஹலக்தஹாதா பாத்திலா, இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை. இது முக்கியமான ஒரு புரிதல். வீணுக்கு படைக்கலன்னு புரிஞ்சிட்டாலே இந்த டைரக்ஷனுக்கு எல்லாம் வந்தாகும். புரியுதா கனெக்ஷன் எப்படி வருதுன்னு? வீணுக்கு படைக்கல ஒரு நோக்கம் இருக்குன்னு விளங்குனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் எங்கே வந்துடுவாங்க. அந்த நோக்கம்னா இப்போ அந்த நோக்கம் அந்த எங்கேருந்து அந்த நோக்கம் வந்துச்சு, யார் அதை படைச்சா, இந்த ரூக்கு போயிடுவாங்க. இதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன செய்யணும், இல்லை ஒன்றும் இல்லை நோக்கம் இல்லை, அது சும்மா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு சொல்லணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் அப்படி அவங்க சொல்வதற்கு இது முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ இது இன்னும் பேசுறதுக்கு நிறைய பகுதி இருக்குது. பேசும்போது கொஞ்சம் திருக்குறள் வசனத்தை பேசுவோம், கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் தாவா, நாத்திகர்களுக்கு பதில், அது மாதிரி நம்ம எப்படி இப்படி கொஞ்சம் பல கோணத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி பேசலாம். எப்படி தொடருவோமா, தொடர்ச்சியாக எப்படி என்ன நினைக்கிறீங்க? தொடரலாமா? அப்போ இதை முதல் சிட்டிங்காக வச்சுக்கிறோம். இறைவனின் அத்தாட்சிகள் பார்ட் 1 இன்னைக்கு அறிமுகம். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து நமக்கு என்னைக்கு நமக்கு ஸ்கெடியூல் வருதோ அந்த டைமில் என்னுடைய அத்தாட்சிகள் பார்ட் 2 அப்படின்னு பேசுவோம். பார்ட் 3 அது எவ்வளோ தூரம் போதோ போட்டோம். அது பூமியை பற்றி பேசணும், வானத்தை பற்றி பேச வேண்டியிருக்குது, படைப்பை பற்றி பேச வேண்டியிருக்குது. அது மாதிரி இறைவன் சொல்லக்கூடிய பல்வேறு கோணங்களில் நமக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அந்த மாதிரி சில கருத்துக்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு நம்ம இந்த அளவோட முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனான்னு சொன்னால் இந்த தலைப்பில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை தொடருவோம். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.